ஒரு மகாபரிவாவோட பக்தருக்கு மனசில் ஒரு நீண்ட நாள் குழப்பம். அது என்னன்னா, நம்மளுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்திருக்குமோ அப்படின்ற ஒரு குழப்பத்தால் அவருக்கு மன நிம்மதியே இல்லாமல் மன உளைச்சலாக இருந்தது. அதனால் அவர் மகா பெரியவாவை பார்த்து இதற்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும், மகா பெரியவாவோட தரிசனத்தை கண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெறணுன்ற ஒரு எண்ணத்தில் மகா பெரிவாவை சந்திக்கணும்னு புறப்பட்டார். அந்த எண்ணத்திற்கு காரணமான கதையை நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு செல்வந்தரான ஒரு பக்தர் தன்னுடைய காரியமாக தன்னுடைய காரில் ஒரு நண்பரை வெளியூருக்கு அனுப்பி வச்சார். துரதிர்ஷ்டவசமாக வெளியூருக்கு போன அந்த நண்பருடைய காரு விபத்தில் சிக்கி அந்த நண்பர் சிவலோகம் போய் அடைஞ்சிட்டாரு. பக்தருக்கு ஏற்பட்ட துக்கத்திற்கு எல்லையே இல்லை. தன்னால் ஒரு குடும்ப தலைவரை இழந்து தவிக்கும்படி ஆளாயிடுத்தேன்னு அவர் ரொம்ப மனசு வேதனைப்பட்டுட்டே இருந்தார். அவர் அந்த குடும்பத்திற்காக ஏராளமாக பண உதவியே செஞ்சார். ஆனால் அந்த இழப்பிற்கு முன்னாடி பணம் ஏமாத்திரம். அதனால் அந்த பக்தர் மிகவும் மன கஷ்டத்தோடு இருந்தார். தனக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டிருக்குமோ அப்படின்ற சந்தேகமும் அந்த பக்தருக்கு வந்துடுது. இந்த மாதிரி மனசஞ்சலத்தை எல்லாம் யாரிடம் போய் அந்தரங்கமாக சொல்கிறதுன்னு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி ஏற்பட்டது. சாஸ்திர பிரமாணமான ஆலோசனை பெறவும் முடியாது இல்லையா? அதனால் சுப்ரீம் அத்தாரிட்டிக்கிட்டேயே கேட்டுடலான்னு அந்த அன்பர் நினச்சிட்டு தான் பகவான் மகா பெரியவாவை பார்க்க புறப்பட்டார். பெரியவா அந்த அன்பர் சொல்லியதெல்லாம் பொறுமையாக கேட்டார். அதுக்கு அழகான விரிவான விளக்கத்தையும் சொன்னார். அது என்னென்னா, கார் விபத்துங்கிறது தற்செயலாக நடந்தது. உன்னுடைய எண்ணத்தில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லை. எப்படியோ உன் மனசில் ஒரு நரநரப்பு தான் வந்திருக்கு. அது உன் மனசில் ஆழ பதிஞ்சிருக்கு. நீ என்ன செய்யணும்னா, முதல்ல நீ சேது ஸ்நானம் செய். சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கோ. தெருவில் போகிற ஒரு பசுமாட்டுக்கு ஒரு புல்லு கட்டை கொடு. நித்தியம் சிவ தரிசனம் பண்ணு. ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடு. சிவன் கோயில் பிரதர்ஷனம் பண்ணிகிட்டே இரு. முடிஞ்ச வரைக்கும் சிவனைய மனசில் வச்சுக்கோ. இதெல்லாம் பண்ணோம்னா பழிப்பாகும் போகும்னு சொன்னார். அந்த அன்பர் சமாதானம் அடைஞ்சு பிரசாதத்தை வாங்கிட்டு ரொம்ப தயங்கியே நின்றுட்டு இருந்தார். என்ன சந்தேகம் இன்னும் அப்படின்ற ஒரு பார்வையில் பார்த்தாரு மகா பெரியவா. மற்றதெல்லாம் செஞ்சிடலாம், பசுவுக்கு புல் கொடுக்கறது சாத்தியமே இல்லை. டவுனில் இருக்கேன், தெருவில் பசுமாடு காலை வேலையில் வராதுன்னு சொன்னதும் பட்டென்று பதில் சொன்னார் மகா பெரியவா. அதனால் என்ன, காரில் கோசாலை இருக்கும் இடத்திற்கு போ. உங்ககிட்ட தான் கார் இருக்கு இல்லையா? 5 மணிக்கு எழுந்துக்கோ. காரில் போய் எல்லா பசுமாட்டுக்கும் புல்லை கொடுத்துட்டு வான்னு சொன்னார் மகா பெரியவா. அந்த அன்பருக்கு பரிபூர்ண திருப்தி ஆயிடுச்சு. வயிற்றில் பாலை வளர்த்த போல இருந்தது. அன்னையிலேருந்து அதை முறைப்படி செஞ்சேன்ட்டு நம்ம மனசில் இருந்த அந்த குற்ற உணர்வும் இல்லாமல் நம்மளுக்கு பிரம்மஹத்தி தோஷம் இல்லைன்ற ஒரு மன திருப்தியோட வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தார். மகா பெரியவா நடமாடும் தெய்வம் இல்லையா? அவருடைய அருள் இருந்தால் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் நம்ம வாழ்க்கையில் இல்லவே இல்லை. ரொம்ப சுகமாக இருக்கலாம், சந்தோஷமாக வாழலாம். ஆனால் இப்போது நம்மளால் அந்த மகா பெரியவா நடமாடும் தெய்வத்தை நேரில் பார்க்கல முடியல அப்படின்ற ஒரு மனக்கவலை இருந்தாலும் அதை தீர்க்க தான் மகா பெரியவா நம்மளுடைய கனவுலையும் நினைவிலையும் நடக்கும் ஒரு சம்பவத்துலையும் அவர் இருக்கிறத காமிச்சுட்டே இருக்கார். நம்மளுக்கு எல்லா ஒரு கஷ்டத்துல இருந்தும் ஒரு தீர்வை கொடுத்து
நம்மளுக்கு நல்லதை செஞ்சுட்டே இருக்கார், நம்ம கூடயே இருக்கார். அதை நம்ம உணர்ந்து அனுதினமும் மகா பெரியவாவுக்கு நன்றி கூறி கோயில் தரிசனம் சென்று மகா பெரியவாவிடம் நன்றியை சொல்லிட்டு மனசுக்குள்ளே மகா பெரியவா நாமத்தை ஜெபம் பண்ணிகிட்டே இருந்து மனசை சுத்தமாக வச்சுட்டோம்னா இந்த உலகத்தில் நம்மளுக்கு வேற என்ன வேண்டும்? இது போதுமே நமக்கு. மகா பெரியவா இருந்தால் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லையே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம்.